புதுச்சேரியில் பல அரசு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அதில் மிக முக்கிய அரசு கல்வி நிறுவனமாக திகழ்வது புதுச்சேரி பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரி தற்போது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. இதனை வரவேற்ற புதுச்சேரி மாணவர்கள் தங்களின் மேற்படிப்பு கனவுகள் நிறைவேறப் போவதாக மகிழ்ச்சி அடைந்திருந்த நிலையில், ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அனுபவம் இல்லாத அதிகாரிகள் துணைவேந்தர் நியமிக்கப்பட்டனர். அதன் பிறகு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் தரம் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகான கதையாக கல்வி நிறுவனம் மாறியது. குறிப்பாக தரவரிசை பட்டியலில் சிறப்பிடம் பெற்று வந்த இந்த கல்வி நிறுவனம் தற்போது மிகவும் சரிவில் உள்ள நிலையில், இந்த கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை தொடங்கி ஆய்வகம், கழிவறை, வகுப்பறை ஆகியவை மோசமான நிலையில் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளது. மேலும் இதுகுறித்து மாணவ மாணவிகள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் பல்கலைக்கழக வளாகம் முழுக்க குப்பையால் போர்த்தப்பட்டு குருமாம்பட்டு குப்பை கிடங்கு 2 போன்று காட்சியளிக்கிறது. மேலும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் பன்றிகள் வலம் வரும் நிலையில் ஒரு சில நேரங்களில் மாணவர்களை தாக்கவும் அச்சுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் வகுப்புகள் நடக்கும் போதே வகுப்பறைக்குள் நாய்கள் உலா வருவதாகவும், பாம்புகள் தலைக்கு மேலே செல்வதாகவும், விஷ ஜந்துக்களின் புகலிடமாக புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் பல்கலைக்கழகத்தில் ஆய்வகங்கள் மிகவும் மோசமாகவும், நிதி ஒதுக்கியும் அதை சரி செய்வதில்லை என்கின்றனர் மாணவர்கள். மேலும் பயன்படுத்தவே முடியாத சூழலில் கழிவறைகள் இருப்பதாகவும், தூய்மையை செய்யாததால் மாணவிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற நிலையில் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக கண்ணீர் மல்க மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி பல வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லாததால் தாங்களே படித்துதான் தேர்வுகளை சந்திக்கிறோம் என்று கூறிய மாணவர்கள், மாநில அரசின் பல்கலைக்கழகத்தை துணைநிலை ஆளுநரும், முதல்வரும், கல்வித்துறை அமைச்சரும், கல்வித்துறை உயர் அதிகாரிகளும் கண்டுகொள்ள வேண்டும் என புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள் தெரிவித்தனர்.